இதுதான் பூரி ப்ரெஷர். இதுக்குள்ளே வச்சு தான் கஷ்டமாக இருக்குது. இதில் வச்சு தான் பொரியை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள். இதில் ஒட்டிக்கிட்டு அழகாக வட்டமாக வரும். நான் எண்ணெய் தடவி இப்படி வச்சு உருண்டையை இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டாக்க ஈஸி. கையால் கட்டையிலெல்லாம் வச்சு இழைச்சிட்டு இருக்க வேண்டியதில்லை. இது வேலைக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். அடுத்ததும் அந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கணும். ஒவ்வொரு நடை எண்ணெய் பத்தலைனாக்கா தடவிக்கணும். எண்ணெய் இருக்குது இப்போ இதில். இப்படி வைக்கணும். தெரியாதவங்களுக்கு தான் இது, தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இது இப்படி ஒரு 2-3 அழுத்த ஏற்றலாம். இப்படி எப்படி மேலே ஒட்டிக்கிட்டு பாருங்க. அதை எடுத்து திருப்பி கீழே போட்டு இன்னும் 2 நடை முக்குனா நல்லா வந்துடும். எண்ணெய் காயலை. எண்ணெய் காயலை ஆனாலும் லேட்டானாலும் எப்படி உப்பி வருது பாருங்கள். காயாத எண்ணெய்க்கே எப்படி உப்பி வந்துடுச்சு. இது நான் எதுவுமே செய்யலை. மேலே எண்ணெயை வாரி விடணும்பாங்க, அமுக்கி விடணும்பாங்க, எதுவும் இல்லாமல் சொல்லுவாங்க. ஆனால் நான் எதுவுமே செய்யலை பாருங்கள். தானாகவே அது உப்பி வந்துடுது பூரி. இதில் ரவை கொஞ்சம் கலக்குறோங்கிறது தான் சிறப்பு. ரவை ஒரு பொடி போட்டால் நல்லா உப்பி வரதோடு இல்லை, ரொம்ப நேரம் அது அப்படியே கூடவே இருந்துக்கிட்டே இருக்கும். சப்புன்னு போயிடாது. கிள்றதுக்கும் 2 வரலால் கிள்ற மாதிரி சாஃப்டாகவும் வரும். அந்த 2 காரணத்துக்காகவும் ரவை கொஞ்சம் போடுறது. எப்படி இருக்குது பாருங்கள். இதை இதில் வைக்கக்கூடாது. ஈச் பூரி, ஒவ்வொரு பூரியுமே இந்த டைப்பில் பொரிஞ்சு வந்துடும் அழகாக. இதே போல் இதில் ஒரு ஸ்வீட்டு கூட செய்வோம். அதுவும் இப்படி தான். இது பொரிய வைக்கிற மாதிரி அதையும் பொரிய வச்சு டபுளாக ரெட்டையாக மடக்கி ஜீராவில் போடணும். அதுக்கு பேர் ஜீரா பொடி. அது ஒரு நாளைக்கு எப்போ செய்கிறேனோ செய்கிற போது செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாத்துக்குமே நான் எண்ணெய் கொஞ்சமாக தான் வைப்பேன். நிறையா வைக்கிறதில்ல. நிறையா எண்ணெய் வச்சு அந்த சுட்ட எண்ணெயை திரும்ப யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக முறுக்கு பொரிஞ்சாலும் சரி, பூரி பொரிச்சாலும் சரி, எதுக்குமே கச்சிதமான எண்ணெய் வச்சு பஜ்ஜி போட்டாலும் சரி, அது எவ்வளோ எண்ணெயில் முழுகும்னு கணக்கு பண்ணி அந்த அளவுக்கு எண்ணெய் வைக்கணும். அப்புறம் திருப்பி அந்த எண்ணெயை தாளிக்க மட்டுமே வச்சுக்கணும், வேறு எதுவும் யூஸ் பண்ணாமல். இதுதான் என்னுடைய மெத்தட். எப்படி வந்துருக்கு பாருங்கள் அழகாக. இப்படி வரும்போதே சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேர் சொல்கிறாங்க, பூரிக்குள்ளே எப்படி காற்றடிக்கிறது எங்களுக்கு தெரியல. காற்று நம்ம என்ன அடிக்கிறது, நம்ம ஒன்றும் அடிக்கிறது இல்லை, அதுவே தான் வரும். நிறைய பேருக்கு இது வராது. ஆனால் புதுசாக கற்றுக்கிறவங்களாம் கற்றுக்கிட்டு செய்யலாம். நீங்கள் தெரியாதவங்களுக்கு இது மாவு போட்டு ரொம்ப நேரம் காஞ்சி இருக்கக்கூடாது பாருங்கள். மாவு டைட்டாக இருக்கணும், ஈரமாவாக இருக்கணும், காஞ்சி இருக்கக்கூடாது. மாவு காயக்கூடாது. பூரி டக்குன்னு திரும்புது. அதுதான் எவ்வளோ அழகாக வருது. அதில் ஏதாவது சின்னதாக நம்ம இழைக்கிற இடத்துல ஒரு பொத்தல் இருந்ததுன்னா அது இதில் போடும்போதும் பொத்து போய் உள்ளுக்குள்ளே எண்ணெய் போயிடும் நிறையா. அதுவும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சு செய்யணும். பொத்தலே வரக்கூடாது அதில்.
ஹலோ வியூவர்ஸ், என்ன வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இதுதான் ஈஸி வே டு சமையல் அந்த பாருங்கள் எப்படி திருப்பிக்குதுன்ட்டு. எனக்கு அதெல்லாம் பிடிக்கும் ரொம்ப, இந்த மாதிரி செய்கிறது. சமையலில் வந்து ஒரு ஆர்வமாக நம்ம செய்ய கற்றுக்கிட்டோம்னா எல்லாமே நல்லா வரும். நம்மளுடைய ஆர்வத்தை பொறுத்து தான் அது நமக்கு நல்லா வர்றதும் வராததும். நம்ம ஏனோ தானோன்னு எதையும் செய்யக்கூடாது. இவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். ஓ, இவ்வளவு தான் போருமா இது? ஓகே, தேங்க்யூ. நான் இன்னும் பொறிச்சிக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் போகிறோம், இதோட நிறுத்திக்கிறேன். அதோட இதில் வந்து டீ நிறைய இருக்கணும்னு சொல்லுவாங்க. எண்ணெய் நல்ல கொதிநிலையில் இருக்கணும்ன்ட்டு. எல்லாமே கவனிக்க வேண்டியது தான். சமையலில் பல பக்கத்தையும் பார்க்கணும். எண்ணெய் நல்லா கோரிக்கு மட்டும் நல்லா கொதிநிலையில் இருந்தால் தான் நல்லா பொரியும். சும்மா சிம்மில் வச்செல்லாம் பொரிச்சா சரியாக வராது. நான் எதுவும் செய்யலைனாலே அது பூரி உப்பி வருது. அதுதான் இங்கே பெரிய சீக்கிரட்டு. பாருங்கள், நான் எதுவுமே செய்யலை. சட்டணும் வெந்துடுது. இது போட்டு நேரம் ஆனது. ஃபஸ்ட்டே நான் போட்டது இது உப்பாதுன்னு நினைத்தேன். இது கூட உப்பிடுச்சு. முன்னாடி பொரித்ததெல்லாம் லேட்டாக போட்டது, இது முன்னாடி போட்டது. இந்த ப்ரெஷரில் அமுக்கும்போது எண்ணெயை தொட்டு வச்சு செய்கிறோம்ல, அது கூட நல்லா பொரியறதுக்கான காரணியில் ஒன்று. மேல் மாவு போட்டு பிசைகிறதெல்லாம் இப்போ அந்த அளவுக்கு பொரியாது. எண்ணெய் தான் இதுக்கு நல்லது. எவ்வளோ லேட்டாக உப்புது பாருங்கள். உடனே உப்பல, லேட்டாக தான் உப்புது. இதில் வந்து முக்கியமாக இன்னொரு காரணம் சொல்லணும்னா, இது வீட்டில் அரைச்ச மாவு. அங்காடி கோதுமை தான், ஆனால் அரைக்கும்போது வீட்டில் கழுவி காய வச்சு மிஷினில் அரைச்சிட்டு வரோம். அதனாலேயும் இந்த டேஸ்ட்டு, இந்த குணமெல்லாம் இருக்கலாம். கடை மாவில் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. தானே திரும்புது பாருங்கள். நல்லா உப்பிச்சுன்னா தானே திரும்பிட வேண்டியது தான். அப்புறம் என்ன? ஃபைனாக போயிடுச்சு. பார்க்குறவங்க நம்ப கூட மாட்டாங்க இப்படி வரும்ன்ட்டு. ஆனாலும் அந்தளவுக்கு வருது, அதுதான் நிஜம். பேசிக்கிட்டே நான் சுட்டே முடிச்சிட்டேன். எவ்வளோ அழகாகவே இருக்குது எல்லாமே. இதுதான் ஃபஸ்ட்டு போட்டது. காஞ்சிடும். ஃபஸ்ட்டு போடுறது காஞ்சிடும். அதனால் அது ஊப்புறது கஷ்டம். இன்னும் ஒன்று தான் இருக்குது. அதையும் ஒரு தடவை போட்டு முடிச்சிடுறேன். அது கூட உப்பாமல் இல்லை பாருங்கள். இந்தளவுக்கு உப்பிடுச்சு. இதுதான் லாஸ்ட்டு. ஃபஸ்ட்டு போட்டது லாஸ்ட்டில் வரும்.
இது கூட ஜம்முன்னு பொரிஞ்சிருச்சு. அடுப்பு அணைச்சிடலாம் இப்போ. ஓகே, இப்போ நான் இத்தனை பொரிச்சதில் ஒரு 15 நம்ம பொரிச்சிருக்கேன். அதில் ஒன்று தான் சரியாக உப்பாதது, மற்றது பூரா உப்பிடுச்சு. அழகாக வந்துடுச்சு பாருங்கள். இதுதான் இதனுடைய ரகசியம், வேறு ஒன்றும் இல்லை. சிம்பிள் மெத்தட். இது சீக்கிரம் சப்பையாக போகாது, அதுதான் இதில் ரொம்ப இது. அப்படியே இருக்கும் சாப்பிட்ற வரையிலும்.